இந்த வீடியோ பத்திரிக்கை எல்லாருக்கும் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா போக்கோ M6 Pro 5G நம்ம ஒரு 20 நாள் இருக்கும் வாங்கியிருந்தோம். பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மொபைல் வந்து சார்ஜ் போடையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகுது. மொபைல் அயன் பாக்ஸ் மாதிரி ரொம்ப கொதிக்குது. ஏற்கனவே ஒரு மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ X6 Pro 5G அது வச்சிருக்கேன். அதில் தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். அதுவுமே கொதிக்குது அப்படின்ட்டு தான் நான் இந்த மொபைல் வாங்கியிருந்தேன். சரி ஆல்ரெடி ஒரு மொபைல் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போக்கோ X3 மொபைலை கொடுத்து தான் ரீப்ளேமெண்ட் கொடுத்து நான் வாங்கியிருந்தேன். அதான் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு வாங்கியிருந்தேன் போக்கோ X3. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடியது. சார்ஜர் போயிடலாம் ரொம்ப கொதிக்கும்ல. அப்படியே சார்ஜ் போயிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஃப்ளிப்கார்ட்டில் ரீப்ளேமெண்ட் கேட்டிருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா 22 தேதி ஆச்சு. எனக்கு 18ஆம் தேதி டெக்னீஷியன் வந்து செக் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்ன வரல வரல. அதுக்கப்புறம் நான் என்னோட இன்னைக்கு 22ஆம் தேதி அன்னைக்கு என்னோட கம்ப்ளைண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போயிருந்துட்டாங்க. ஆனால் நான் விட மாட்டேன். ஏன்னா நான் 7ஆம் தேதி வந்து 7 நாளுக்குள்ள வந்து ரீப்ளேமெண்ட் பாலிசி இருக்குது. அவங்க கொடுத்துருக்க பாலிசி அதில் நான் 7 நாளுக்குள்ள வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிட்டேன். இப்போ சர்வீஸ் சென்டர் போக முடியல. ஆனால் இந்த மொபைலை நான் எப்படி